चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी ओर। 10-1-1982 அவ்யக்தவாணியின் தொடர்ச்சி. சக்தி சேனையை பார்த்து தந்தை மிக மகிழ்ச்சி அடைகின்றார். சக்திகள் எப்பொழுதும் தந்தையின் துணைவர்கள். எனவேதான் சிவசக்தி என்ற வர்ணனையும் இருக்கின்றது. சக்திகளுடன் தந்தையின் நினைவு சின்னமும் இருக்கின்றது. எனவே இணைந்தவர்கள் ஆகிவிட்டீர்கள் இல்லையா? சக்தி சிவனிடமிருந்து தனியாக இல்லை, சிவன் சக்திகளிடமிருந்து தனியாக இல்லை. அந்த மாறி இணைந்தவர்கள் நீங்கள். ஒவ்வொருவரும் குறைந்தவர்கள் அல்ல, உலகை வென்றவர்கள். ஒன்றும் முழு உலகத்தின் மீது வெற்றி அடைகின்றீர்கள். உலகின் மேல் ராஜ்யம் செய்ய வேண்டும் இல்லையா? அந்த சேனையில் சிறு சிறு படைகள் இருக்கும். 2 படைகள், 4 படைகள். ஆனால் இங்கோ எல்லையற்ற நிலை, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையின் சேனை. மேலும் எல்லையற்றதின் மேல் வெற்றி அடைபவர்கள். ஒவ்வொரு குழந்தையும் எல்லைக்குட்பட்டது இல்லாது எல்லைக்கு அப்பாற்பட்ட அதிபதிகள் என்று பாப் தாதாவிற்கும் குஷி ஏற்படுகிறது. அனைத்து குழந்தைகளும் தந்தையின் வாய்தான் இல்லையா? தந்தையின் வாய் என்றால் வாய் மூலமாக தந்தையின் அறிமுகம் கொடுப்பவர்கள். எனவேதான் கௌமுக்கின் மகிமை இருக்கிறது. எப்பொழுதும் வாயிலிருந்து பாபா பாபா என்ற வார்த்தை வெளியாகிறது. அதனால் வாய்க்கும் மகத்துவம் ஆகிவிட்டது இல்லையா? அனைத்து குழந்தைகளையும் தந்தையின் வீட்டின் மற்றும் தந்தையின் அலங்காரம் என்று பாப்தாதா கூறுகின்றார். அப்படி தந்தையின் வீட்டின் அலங்காரமான நீங்கள் மற்றவர்களை அலங்காரம் செய்விப்பதற்காக செல்கின்றீர்கள். எத்தனை பேர்களை அலங்காரம் செய்து அழைத்து வருவீர்கள்? ஒவ்வொருவருக்கும் தந்தையின் எதிரில் பூச்சண்டை கொண்டு வர வேண்டும். நீங்கள் அனைத்து ரத்தனங்களும் விலைமதிக்க முடியாதவர்கள். ஏனென்றால் தந்தையை தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் தந்தையிடமிருந்து அனைத்தையும் அடைந்திருக்கிறீர்கள். அப்படி தன்னை எப்பொழுதும் இதே குஷியில் வைத்துக் கொள்ளுங்கள். மேலும் பிறருக்கும் இதே குஷியை கொடுத்து கொண்டே இருங்கள். நல்லது. சங்கம யுகமே நடப்பதற்கும் மற்றும் நடத்துவிப்பதற்குமான யுகம். எந்த ஒரு விஷயத்திலும் நிற்கக்கூடாது. சென்று கொண்டே இருப்பதில் தனக்கும் மேலும் மற்றவர்களுக்கும் நன்மை இருக்கின்றது. சங்கம யுகத்தில் பாப் தாதா எப்பொழுதும் உங்களுடன் துணையாக இருக்கின்றார். ஏனென்றால் இப்பொழுது மட்டும்தான் தந்தை குழந்தைகளின் எதிரில் ஆஜராகி இருக்கின்றார். நினைவு செய்தீர்கள், மேலும் ஆஜராகிவிட்டார். பார்த்தும் பார்க்காதீர்கள், கேட்டும் கேட்காதீர்கள். மேலும் தந்தை கூறுவதை கேட்டீர்கள் என்றால் சென்று கொண்டே இருப்பீர்கள். நல்லது. வரதானம். பொறுப்பு உணர்வின் பயிற்சி மூலமா தன்னுடைய மற்றும் அனைவரையும் முன்னேற்றம் செய்யக்கூடிய விலகி இருப்பவர் மற்றும் அன்பானவர் நியாரா பியாரா ஆகுங்கள். பொறுப்பாளர் ஆகுவதின் பங்கு எப்பொழுதும் விலகியிருப்பவர் மற்றும் அன்பானவராக ஆக்குகின்றது. ஒருவேளை பொறுப்புணர்வின் பயிற்சி இயல்பானதாக மற்றும் சுலபமானதாக இருக்கிறது என்றால் எப்பொழுதும் தன்னுடைய முன்னேற்றம் மேலும் மற்றவர்களின் முன்னேற்றம் ஒவ்வொரு அடியிலும் நிரம்பி இருக்கிறது. அந்த ஆத்துமாக்களின் காலடி தரையில் இருப்பதில்லை, ஆனால் மேடையில் இருக்கும். பொறுப்பாளராக இருக்கும் ஆத்மாக்களுக்கு உலகின் எதிரில்தான் நான் தந்தைக்கு சமமான ஒரு உதாரணம் என்பது எப்பொழுதும் நினைவு சொரூபத்தில் இருக்கின்றது. ஸ்லோகன். சுகமளிக்கும் வல்லனின் குழந்தைகள் எப்பொழுதும் சுகம் என்ற ஊஞ்சலில் आडिकोंडे तुम बच्चों को तो सर्विस करनी है. जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है. एक गीता है बगैर ये राजयोग है ना. बच्चे कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको. ओम शांति.